ஆன்மீக ரீதியாக பார்த்தால் மார்கழி மாதம் தேவர்களின் அதிகாலை வேலையாகும். அவர்கள் கண்விழிக்கும் நேரத்தில் நாமும் எழுந்து சுத்தமாக இறை வழிபாட்டில் ஈடுபட்டால் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறவும், அதற்கு தடையாக இருக்கும் பாவங்கள், கர்ம வினைகள் அகலவும் துணையாக இருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. அது மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்தையும் தொடர்ந்து 30 நாட்கள் கடைபிடித்து விட்டால் அதற்கு பிறகு அதுவாகவே பழகிவிடும். அந்த அடிப்படையில் தினமும் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுவதால் அளவில்லாத நன்மைகளை பெறலாம் என்பதற்காக மார்கழி மாதத்தில் பக்தி செய்ய வலியுறுத்தினார்கள். அறிவியல் ரீதியாக பார்த்தால் மார்கழி மாதத்தில்தான் ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் வருகிறது. அதிக அளவில் ஓசோன் படலத்தில் பட்ட குளிர்ந்த காற்று நம்முடைய உடலில் படும்போது தோல் நோய்கள் போன்ற நோய்கள் நீங்குகின்றன. சுவாச பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டு உடலுக்கும் மூளைக்கும் புத்துணர்ச்சியை தருகிறது. இதனால் உடலில் நோய் எதிர்சக்தி அதிகரிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது அறிவியல் ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாசலில் சாணம் தெளித்து கோலமிடுவதால் வீட்டில் நேர்மறை ஆற்றலை வரவழைக்கிறது. சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கிறது. இறைவனை வீட்டிற்கு வரவைக்கும் முறையாகவும் கருதப்படுகிறது. சாணம் தெளித்தால் கிருமிகள் அழிகின்றன, தரை சுத்தமாகிறது, சுழல் புனிதமாகிறது. அரிசி மாவினால் கோலம் போடுவதால் எறும்புகள், பறவைகள் போன்ற உயிர்களுக்கு உணவாக அமைகிறது. மார்கழியில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் கோலம் போடுவதால் மனதை ஒருமுகப்படுத்துகிறது, நினைவாற்றலை அதிகரிக்கிறது, உடல் மனம் புத்துணர்ச்சி அடைகிறது, குளிரை தோற்கடித்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. சிக்கு கோலங்கள் வெறும் கோடுகள் அல்ல, அவை கணித வடிவமைப்புகள். சுருள் மற்றும் புள்ளி கணித கோட்பாடுகளின் வெளிப்பாடு. பெண்களின் புத்தி கூர்மை மற்றும் கவன செலுத்தலை வளர்க்கிறது. வீட்டிற்கு வரக்கூடிய லட்சுமி கடாட்சம் வாசலில் இருக்கும் கோலமாகும். இது வீட்டிற்கு மங்களத்தை தருகிறது, எதிர்மறை ஆற்றலை தடுக்கிறது, செல்வத்தை ஈர்க்கும் ஆற்றலை உருவாக்குகிறது.